நாசர் ரகுவரன் போல ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் மூலமாக பிரபலமானவர் தான் நடிகர் ராம்கி அவர்கள். ராம்கி அதே போல் நாசர் ரகுவரன் மூவருமே ஒரே நிறுவனத்தில் பயிற்சி பெற்றவங்க. தமிழ், தெலுங்கு போன்ற பல மொழிகளில் பல இடங்கள் நடிச்சிருக்கிறாரு ராம்கி. சமீப காலமாக தமிழில் அவர் பட வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா கூட தெலுங்கில் ஒரு சில படங்கள் நடிச்சுட்டு தான் வந்துட்டுருக்காரு. சமீபத்தில் வெளியான லக்கி பாஸ்கர் திரைப்படத்தில் கூட அவருடைய கதாபாத்திரம் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. தமிழில் நிலவை முகம் காட்டு, பாளையத்தம்மன், ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, படைவீட்டு அம்மன், குற்றப்பத்திரிகைன்னு பல படங்கள் நடிச்சிருக்காரு. இவருடைய படங்கள் இன்ன வரைக்கும் யாராலும் மறக்க முடியாத படங்களாக அமைஞ்சிருக்கு. செந்தூர பூவே, இணைந்த கைகள், மருதுபாண்டி, வெள்ளையத்தேவன், சின்ன பூவே, மெல்ல பேசு, நிலவை முகம் காட்டு, கருப்பு ரோஜா அப்படின்னு மக்கள் மத்தியில் இவர் நடித்த படங்கள் அனைத்துமே வரவேற்பை பெற தொடங்குச்சு. குணச்சித்திர வேடங்கள் நடித்து வந்த ராம்கி சில சுவாரஸ்ய வாழ்க்கை சம்பவங்களை பற்றி சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. ராம்கியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வீட்டில் இருக்கிறவர்களுக்கு யாருக்குமே எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. சிகரெட் பிடித்தாலே மிகப்பெரிய தவறாம். அதோட அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா படித்தவங்களாம். இவருக்கு படிப்பு சுத்தமாக வரவே இல்லையாம். அதனால் இவர் உருப்படவே மாட்டார்னு நினைத்து வீட்டில் இருக்கிறவங்க அவரை தண்ணி தெளித்து விட்டாங்களாம். இந்த ஒரு கோபத்தால் வீட்டை விட்டு வெளியேறி சுமார் 7 வருடங்கள் அவர் வீட்டிற்கே போகாமல் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி அலைந்தாராம். ஒரு கட்டத்திற்கு பிறகு இவர் ஹீரோவாக நடித்து வெளியான படங்கள் நல்ல ஒரு வரவேற்பை பெற அவருடைய அப்பா நான் தான் அவனுடைய அப்பான்னு சொல்ல வச்சுட்டான் என் புள்ள அப்படின்னு பெருமையாக பேசினாராம். இந்த சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் ரொம்பவே மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட இப்போ பிரபல சீரியல் நடிகர் ஒருத்தர் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் சின்னத்திரை மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றவர். தமிழ் பட உலகில் சீனியர் குணச்சித்திர நடிகர் தனபால் அவர்கள் இப்போ வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்திருக்கிறாரு. 95 வயதாகக்கூடிய இவர் 100க்கும் மேற்பட்ட படங்களில் ரஜினிகாந்த், அதற்கப்புறம் விஜயகாந்த் அப்படின்னு பல நடிகர்கள் கூட நடிச்சிருக்கார். சொக்கத்தங்கம், நான் மகான் நல்ல திரைப்படம். இவருடைய கதாபாத்திரம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் இல்லாமல் இவர் காலமாகியிருக்கார். திரைத்துறை பிரபலங்கள் பலரும் இவருக்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. நம்மளுடைய சார்பாகவும் இவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.